டெல்லி செங்கோட்டையில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த பகுதியில் தேசிய பாதுகாப்பு படையினர் உள்ளிட்டோர் 4வது நாளாக ஆய்வு. அருகில் உள்ள கட்டடங்களில் ஏறி சிதறிய உடற்பாகங்களை சேகரித்ததோடு புகைப்படம் எடுத்தும் போலீசார் தொடர் சோதனை. டெல்லி செங்கோட்டையில் வெடித்த ஹுண்டாய் i20 காரை ஓட்டி சென்றது மருத்துவர் உமர்தான். காரின் ஸ்டியரிங்கில் சிதைந்த நிலையில் கிடந்த கால் பகுதியை எடுத்து DNA சோதனை செய்ததில் உறுதி. பயங்கரவாத தாக்குதலை அரங்கேற்றுவதற்கு முன்பாக நாள் முழுவதும் டெல்லியை வலம் வந்த உமர் 50க்கும் மேற்பட்ட CCTVகள் கைப்பற்றப்பட்டிருக்கும் நிலையில் ஹுண்டாய் i20 காரை விட்டு ஒரு நொடி கூட கீழே இறங்காமல் பயணித்ததாக போலீசார் தகவல். ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் ஈகோஸ்போர்ட் காரை வைத்திருந்த பயங்கரவாதி உமரின் மைத்துனர் கைது. வாக்குமூலத்தின் அடிப்படையில் தாக்குதலுக்காக வாங்கப்பட்ட 3வது காரான மாருதி பிரெஸாவை தேடும் போலீசார். பயங்கரவாதி உமருடன் சேர்த்து மொத்தம் 8 பேர் 4 இடங்களில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியிருந்ததாக அதிர்ச்சி தகவல். வெடிபொருட்களுடன் 4 நகரங்களுக்கு தலா 2 சென்று தாக்குதல் நடத்த இருந்ததாகவும் கூறப்படுகிறது. டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் ஈடுபட்ட உமர் பணியாற்றிய பல்கலைக்கழகத்தில் NIA விசாரணை. ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பாலா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆவணங்களையும் அதிகாரிகள் ஆய்வு. அடுத்த அறிவிப்பு வரும் வரை செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் மூடப்படுவதாக அறிவிப்பு. கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து நடவடிக்கை. காஷ்மீர் பள்ளத்தாக்கின் பல்வேறு பகுதிகளிலும் உளவு பிரிவினர் அதிரடி ரெய்ட். டெல்லி தாக்குதல் பயங்கரவாதி உமர் புல்வாமா பகுதியை சேர்ந்தவர் என்பதால் 13 இடங்களில் சோதனை. பீகார் மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? 2 கட்டங்களாக பதிவான வாக்குகள் நாளை எண்ணிக்கை. பீகாரின் ரோக்தாஸ் பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு வெளியே லாலு பிரசாத் கட்சியினர் போராட்டம். காலி பெட்டிகளுடன் லாரி ஒன்று நுழைந்ததால் ஆத்திரம். புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஊர்திகளை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேமோகிராஃபி, ECG கருவி, செமி ஆட்டோ அனலைசர் உட்பட பல வசதிகளுடன் மகளிர் நல்வாழ்வுக்காக வடிவமைப்பு. பல்வேறு மாவட்டங்களில் 12 தோழி விடுதிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின். திருச்சியில் 27 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூஞ்சோலை அரசினர் கூர்நோக்கு இல்லங்களுக்கும் அடிக்கல். முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். போடி நாயக்கனூர் மற்றும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி கள நிலவரம், பணிகள் குறித்து 1-to-1 ஆலோசனை. ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் போராட்டத்தால் பிற மாநிலங்களுக்கு செல்ல முடியாமல் மக்கள் சிரமப்படுவதாக EPS அறிக்கை. உடனடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து பேசி பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு போக்குவரத்து துறைக்கு வலியுறுத்தல். நீண்ட நாட்களுக்கு பிறகு மோடி எங்கள் டாடி என மீண்டும் சொன்ன அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி.
மத்தியில் ஆட்சியில் இருப்பது உங்கள் ஐயா இல்ல எங்கள் ஐயா எனவும் பேச்சு. மத்திய அரசு யாருக்கா? உங்க ஐயா இல்ல, எங்க ஐயா மோடி. எங்க நாடு இருக்காரு. அனுமதி கொடுப்பாரு. மாநில சொன்ன அனுமதி கொடுக்க மாட்டாரு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் ஜனவரியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள மாநாட்டு பணிகள் குறித்து ஆலோசனை. நடப்பு நிதியாண்டில் 100 நாள் வேலை திட்டத்தில் சரியாக 14 நாட்கள் மட்டுமே வேலை அளிக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. 10% அளவுக்கு கூட வேலை வழங்க நடவடிக்கை எடுக்காததற்காக திமுக அரசு தலைகுனிய வேண்டும் என்றும் காட்டும். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே காவல் ஆய்வாளரின் கார் மோதி கணவன், மனைவி மற்றும் குழந்தை உயிரிழந்த சம்பவம். வாகனத்தை ஓட்டி சென்ற காவலர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையிலிருந்து கனமழை. புறநகர பகுதிகளான பேராவூர், அச்சந்தன்வயல், லாந்தை உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அடித்த பலத்த சூறைக்காற்று. நங்கூரம் அருந்து விசைப்படகுகள் கரை தட்டி சேதமடைந்ததால் மீனவர்கள் கலக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கால்வாய் உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ளம். வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதி. புதுச்சேரியின் சின்ன கோட்டுக்குப்பம் மீனவர் பகுதியில் கடல் அரிப்பு. ஒரு வாரத்தில் 30 மீட்டர் மண் அரிப்பு ஏற்பட்டிருப்பதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாதவரத்தில் உள்ள அக்ஷயா அகாடமியின் TAAC பள்ளியில் முன் அறிவிப்பின்றி கல்வி கட்டணத்தை உயர்த்தியதாக குற்றச்சாட்டு. பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலில் சுற்றுச்சுவர் இடிந்து விபத்து. தொடர் மழை காரணமாக தெப்பக்குளத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததாக தகவல். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பணிகள் முழுமையாக முடியாமல் தீபாவளிக்காக அவசர கதியில் திறக்கப்பட்ட மேம்பாலம் தற்போது மீண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதால் நெரிசல் ஏற்பட்டு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுப்பு. சென்னை ஒன் செயலி மூலம் பேருந்து, புறநகர ரயில், மெட்ரோ சேவைகளை வெறும் ₹1 பெறும் சிறப்பு சலுகை. திட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் சலுகையை ஒரு முறை மட்டும் பெறும் திட்டம் இன்று முதல் நடைமுறை. தூத்துக்குடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தில் ₹2500 ஒப்பந்த நிறுவனம் பிடித்தம் செய்ததாக கண்டனம். தூய்மை வாகன ஓட்டுநர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் மாநகர பகுதிகளில் பணிகள் பாதிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹1600 உயர்வு. ஒரு பவுன் ₹94,400 விற்பனை. சென்னையில் கிராமுக்கு ₹9, கிலோவுக்கு ₹9,000 உயர்ந்த வெள்ளி. 1 கிலோ ₹1,82,000 விற்பனை.
கேரள மாநிலம் எர்ணாகுளம் ஆலப்புழா தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வந்த பாலத்தின் ஒரு பாகம் சரிந்து விபத்து. பிக்கப் வேன் மீது சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த சோகம். கிழக்கு லடாக்கில் 13,710 அடி உயரத்தில் மேம்படுத்தப்பட்ட நியோமா விமானப்படை தளம் செயல்பாட்டுக்கு வந்தது. சீனாவை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வலுப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. மும்பையிலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நடுவானில் பறந்தபோது வெடிகுண்டு மிரட்டல். வாரணாசியில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டு சோதனை. அமெரிக்காவில் நிதியின்றி முடங்கியிருந்த அரசு துறைகள் 43 நாட்களுக்கு பின் மீண்டும் செயல்பட தொடங்கின. ஜனநாயக கட்சி எம்பிக்கள் ஆதரவுடன் செனட் அவையில் மசோதா தாக்கலான நிலையில் கையெழுத்திட்டார் அதிபர் ட்ரம்ப். Incredible bill and get our country working again.